வணக்கம். ஊட்டி வெல்லிங்டன் இராணுவ கல்லூரியில் வேரியஸ் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸ்டெனோகிராஃபர், லோயர் டிவிஷன் கிளர்க்கு, டிரைவர், சுகானி, ஃபயர்மேன், அப்புறம் குக்கு, அப்புறம் டெக்னிக்கல் அட்டண்டன்ட், எம்டிஎஸ், இப்படி வேரியஸ் வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அஸ்பைரன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்டில் தெரிவிச்சிருந்தாங்க, எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோ போட்டுனா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இன்றைக்கி தான் எப்படி அப்ளை பண்ணுற வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் தடவை நம்ம சேனலில் பார்க்குறவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஒரு நோட்டிஃபிகேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா அது நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குற வரைக்கும் தொடர்ந்து அப்டேட் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெண்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அப்ளை நீங்கள் போஸ்ட்டில் தாங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணி த கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் ஸ்டாஃப் காலேஜ் வெல்லிங்டன் நீல்கிரிஸ் அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பிடுற மாதிரி இருக்கும். இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு, அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் தவறாமல் அதை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன தேவை அப்படிங்கிறதே பார்த்துக்கலாம். Eligible candidates can apply to any of the post subject to vacancy and qualification. சார் நம்ம உங்கள் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன் அப்ளை டு எனி ஆஃப் த அபோவ் போஸ்ட். சரிங்களா, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. The following documents should be attached with the application form and should be arranged in the following order. ஸோ இந்த ஆர்டர் படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்கள் ஃபோட்டோ கீழே உங்கள் சைன் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்ளிகேஷன் ஃபார்மில். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் கார்டு வச்சுருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் ஃபோட்டோ ஒட்டி உங்கள் செல்ஃப் அட்டஸ்டடு வச்சுக்கணும். சரிங்களா, நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா முதல் அப்ளிகேஷன் ஃபார்மு, அப்புறம் அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அதுக்கப்புறம் ஆதார் கார்டு, 10th 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் டிப்ளமோ டிகிரி படிச்சு அந்த மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி ஓபிசி எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்புள் அந்த சர்டிஃபிகேட்டு, ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வேணும்னா அது, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த ஆர்டரில் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது டிஃபென்ஸ் காலேஜ், அதனால் எந்த ஆர்டரில் சொல்லியிருக்காங்களோ அந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் உள்ளே வைக்கணும். ஸோ இப்போ எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் இதாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மில் அக்னாலஜ்மெண்ட் கார்டு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, அது இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது அக்னாலஜ்மெண்ட் கார்டு, இது டூப்ளிகேட் காப்பி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த அக்னாலஜ்மெண்ட் அட்மிஷன் கார்டுனா இது உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகுங்க. இதுதான் அக்னாலஜ்மெண்ட் பார் அட்மிஷன் கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கால் டிக்கெட்டாகவும் வரும். சரிங்களா, போஸ்ட் அப்ளைடு பார், எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த போஸ்ட் நேம் போட்டணும். உங்கள் நேம் கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. டேட் ஆஃப் பர்த், ஆதார் கார்டு நம்பரு, மொபைல் நம்பர் உங்கள் இப்போ கையில் வச்சுருக்க மொபைல் நம்பர், அப்புறம் அல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்கள் பேரண்ட்ஸோ இல்லை உங்கள் ஒய்ஃபோ இல்லை யார் நம்பர்னாச்சும் நம்பர் 2 கொடுத்துருங்க. அப்புறம் இமெயில். சரிங்களா, அதுக்கப்புறம் 7, 8, 9 நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம். 7, 8, 9, 10 நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாது. நீங்கள் 6 வரைக்கும் ஃபில் பண்ணால் போதும். அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. ஒரு ரோல் நம்பர் எல்லாமே அவங்க ஃபில் பண்ணிக்குவாங்க. சரிங்களா, இங்கே பேசிய செல்ஃப் அட்டஸ்டட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் உங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டணும். கீழே உங்கள் சிக்னேச்சர்னா செல்ஃப் அட்டஸ்டட். சரிங்களா, ஸோ யார்ட்டையும் வாங்க தேவையில்லை. நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட்னா நீங்களே சைன் போட்டுக்கலாம். ஸோ அதே போல் கீழே நீங்கள் இது பண்ண வேண்டாம். இது இது கேண்டிடேட் காப்பி. சரிங்களா, இது டூப்ளிகேட் காப்பி, இது ஹேண்ட்ரைட் காப்பி. ஸோ இதுலேயுமே உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டணும். அவங்க சொல்லியிருக்க மாதிரி 1 to 6 மட்டும் ஃபில் பண்ணால் போதும். ஓகேவா, ஸோ 1 to 6 ஃபில் பண்ணும் போது அதே மாதிரி ஃபில் பண்ணேன். இது அக்னாலஜ்மெண்ட் கார்டு, அப்ளிகேஷன் ஃபார்ம் கடுத்து இதை வச்சு விடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் ஆஃபீஸ் யூஸ்ன்னு போட்டுருக்காங்க மேலே 2 கோடு கீழே. அதுக்குமே அது நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். சரிங்களா, அப்புறம் தான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். மேலே மென்ஷன் பண்ணியிருக்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ, ஸ்டெனோகிராஃபரா, டிரைவரா, எம்டிஎஸ்ஸா அப்படிங்கிற பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நேம் கேபிட்டல் லெட்டர் டு பி ஃபில்டு இன் கேபிட்டல் லெட்டர் அஸ் பேர் மெட்ரிகுலேஷன் ஆர் 10th மார்க் ஷீட்டில். 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அதை அப்படியே காப்பி அடிச்சிருங்க. காப்பி அடித்து அந்த மாதிரி எழுதுங்க. ரைட்டில் எப்பயும் போல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை ஒட்டி செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுங்க. உங்கள் ஃபாதர், ஸோ நீங்கள் பையனாக இருந்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தால் உங்கள் ஃபாதர் நேமு, சரிங்களா, விமனாக இருந்தால் அவங்க ஃபாதர் நேம் போடலாம், ஹஸ்பண்ட் நேம் போடலாம். சரிங்களா, டேட் ஆஃப் பர்த்து ஸோ 10th மார்க் ஷீட்டில் இருக்கும், அதை பார்த்து போடுங்க. ஏஜ் எஸ் ஆன் லாஸ்ட் டேட் ஆஃப் ரிசிப்ட் அப்ளிகேஷன் டேட்டுக்கு என்ன லாஸ்ட் டேட்டோ அன்றைக்கி டேட் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வயசு ஆகுது, எவ்வளோ மந்த் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் போடணும்.
கேட்டகரி ஃபார் விச் அப்ளைடு, நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியோ அதை டிக் பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டியா, ஓபிசியா, இடபிள்யூஎஸ்ஸா, இஎஸ்எம்மா, பிசிக்கலி சேலஞ்சடா, அப்புறம் ஓப்பன் கேட்டகரியில் வரீங்களா. ஓப்பன் கேட்டகரினா அன்ரிசர்வ்டு. அப்புறம் நீ ஒரு சிலர் கேட்கலாம், என்னங்க எம்பிசி பிசி முஸ்லீம் அதெல்லாம் காணும் அப்படின்னு கேட்கலாம். மத்திய அரசு பணியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓபிசி தான், சரிங்களா. பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாமே ஓபிசி கீழே தான் வருவாங்க. அப்போ ஓபிசியை செக் பண்ணணும். ஸோ எதை நீங்கள் டிக் பண்ணுறீங்களோ அதற்கான ஓபிசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு தேவையில்லை, மற்றபடி நீங்கள் ஓபிசி செக் பண்ணீங்க அப்படின்னா ஓபிசி சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஏன்னா வந்து ஓபிசிக்கு மத்திய அரசு வந்து கிரீமி லேயர், நான் கிரீமி லேயர் அப்படிங்கிற 2 வகையை பிரிச்சிருக்காங்க. நான் கிரீமி லேயர் ஓபிசிக்கு தான் இடஒதுக்கீடு உண்டு, சரிங்களா. கிரீமி லேயருக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து ஓப்பன் கேட்டகரியில் டிஃபால்ட்டாக போயிடுவாங்க. ஸோ அதனால தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்ன கொடுக்கணும் அதாவது மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. 10th வந்து இயர் ஆஃப் பாசிங்கு மார்க்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்க, சரிங்களா. அப்புறம் டோட்டல் மார்க்ஸ் 500க்கு மார்க்ஸ் அப்படின்னு எவ்வளோ போடணும், பர்சன்டேஜ் எதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் அட்டம்ப்டா, செகண்ட் அட்டம்ப்டா, ஃபஸ்ட்டு கிளாஸா அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. அதே போல் 12th ஐடி டிப்ளமோ படிச்சுன்னா அது, அண்டர் கிராஜுவேஷன் படிச்சிருந்தீங்கன்னா அது, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் டைப் ரைட்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எப்படின்னா ஏதாவது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் காமிச்சிங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து வைக்கணுங்க, சரிங்களா. மறந்துடாங்க, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சாகணும் அப்ளை பண்ணும்போது. இன்கேஸ் ஆஃப் இவர் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு தான் இந்த இது 8வது, சரிங்களா. மற்றபடி யாருக்கு இது இக்னோர் பண்ணிடுங்க, சரிங்களா. அப்புறம் வந்து மொபைல் நம்பர் ஆர் கான்டாக்ட் டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. ஆதார் கார்டு நம்பர், ஆதார் காப்பி வந்து கண்டிப்பாக இணைக்கணும். அட்ரஸ் ஃபார் கரஸ்பாண்டன்ஸ் நீங்கள் இது வந்து கேபிட்டல் லெட்டரில் தான் போடணும், சரிங்களா. அட்ரஸ் லைன் 1 லைன் 2 போட்டிருக்காங்க. உங்கள் அட்ரஸ் போட்டுட்டு தாலுக்கு எது, எந்த மாவட்டம், பின்கோடு, ஸ்டேட்டு கரெக்டாக கொடுத்துருங்க. பெர்மனண்ட் அதாவது ஒரு சிலருக்கு கம்யூனிகேஷன் அட்ரஸ்னால் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற இடம், சரிங்களா. பெர்மனண்ட் அட்ரஸ்னால் உங்கள் ஐடி ப்ரூஃப் அட்ரஸில் உள்ள இடம். ஒரு சிலருக்கு 2மே ஒரே இடமா இருக்குன்னா 2மே ஒரே அட்ரஸ் ஒரே இது ஃபில் பண்ணுங்கள். இல்லை வேறுனா தனித்தனியாக நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். பெர்மனண்ட் ஹோம் அட்ரஸ்னால் உங்கள் ஆதார் கார்டோ ஓட்டர்லையோ ரேஷன் கார்டோ ஒரு அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பெர்மனண்ட் அட்ரஸ் வச்சுருப்பீங்க. ஸோ அது வந்து இந்த பெர்மனண்ட் அட்ரஸில் 12வது கொடுக்கணும். 11 நீங்கள் எப்போ எங்கே இடத்துல இருக்கீங்க, ஸோ வேலை நிமித்தமாக வந்து நீங்கள் வெளியூரில் கூட வந்து இருக்கலாம், சரிங்களா. அப்போ வந்து அந்த கம்யூனிகேஷன் அட்ரஸ்க்கு தான் அவங்க போஸ்டல் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அவங்க டபுளாக மென்ஷன் பண்ணுங்க. ஒரு சில பேர் 2க்குமே ஒரே அட்ரஸ் இருக்கும், அதனால 2மே ஒன்றும் போட்டுக்கலாம். 13 வந்து இமெயில் ஐடி கொடுக்கணுங்க. ஸோ உங்கள் இமெயில் ஐடி கொடுங்க. உங்கள் இமெயில் ஐடி கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இமெயில் ஐடி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அது வந்து பாஸ்வேர்டு கொடுத்தா போதுன்னு செக் பண்ணிட்டு கொடுங்க. ஏதாவது செல்லாத இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஏதாவது இன்டிமேஷன் கொடுத்தாங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இமெயில் ஐடி கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. அப்புறம் பிளேஸு டேட்டு கொடுத்து சிக்னேச்சர் போட்டு நீங்கள் போஸ்டெல்லாம் அனுப்பிச்சி விட்டுடலாம், சரிங்களா. போஸ்டலில் வந்து அவங்க அனுப்பும்போது செல்ஃப் அட்டஸ்டடு, அதாவது நான் ஒரு ஆர்டர் சொல்லியிருந்தேன் முதலேயும், அதை ஃபாலோ பண்ணி அந்த ஆர்டரில் தாங்க நீங்கள் அனுப்பணும், சரிங்களா. அதை நீங்கள் மறந்துடாதீங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு கவர் வச்சு அனுப்பணும், அதுவும் சொல்லியிருக்காங்க. அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பு 10x12 சென்டிமீட்டர்ஸ் இருக்கும், 22 ஸ்டாம்ப் ஒட்டிக்கணும். இது எதுக்கு அப்படின்னா இந்த கவரில் தான் உங்களுக்கான கால் டிக்கெட் வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. அக்னாலஜ்மெண்ட் கார்டும் கால் டிக்கெட்டும் இந்த கவரில் தான் வரும். அதனால் பெரிய A4 சைஸ் கவர் வாங்கிக்கோங்க. அந்த கவருக்குள்ளே இந்த 10x20% கவர் ஒரு சின்ன கவர் வச்சு அதில் 22 ஸ்டாம்ப் ஒட்டி உங்கள் அட்ரஸ் சொல்லி அனுப்பணும், சரிங்களா. உங்கள் அட்ரஸ் அனுப்பினா தான் அவங்க கால் டிக்கெட் போடும்போது உங்கள் அட்ரஸ்க்கு வரும். நீங்கள் மறுபடியும் எடுத்து அவங்க அட்ரஸ் அனுப்பிடக்கூடாது, சரிங்களா. இதெல்லாம் ப்ராப்பராக பார்த்து பண்ணுங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் தடவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கான அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.